சிவாய நம்ம ஐயா. ஸ்ரீகாளிகாபுரம் பஞ்சாட்சர மலைக்குள்ள அருள்மிகு மரகதேஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ மேலே வந்து பழமையான 700 ஆண்டுகளுக்கும் மேலே பழமையான சுயம்பலிங்கம் இருக்குது ஐயா. நாங்கள் ஒரு 3 வருஷமாக அடியாதங்களாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் டொனேஷன்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி புதுசாக சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி மாதம் பௌர்ணமி பூஜையும் கிரிவலமும் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. பிரதோஷ பூஜை, திங்கட்கிழமை பூஜை, சோமவார பூஜை எல்லாமே இங்கே அபிஷேக பூஜைலாம் எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பூஜைன்னு கேட்டோம்னா பௌர்ணமி பூஜை, ஆனி மாதம் குரு பௌர்ணமி பூஜை இப்போ வந்து துவங்க போதாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிடுது. இது வந்து மலையோட அடிவாரம். இங்கேருந்து தான் ஐயாவை தரிசனம் பண்ணால் மேலே வந்து மலை மேலே போகணும் ஐயா. ஓம் நம சிவாய. அடியார்கள் அனைத்து பேரும் மலை மேலே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணால் போகலாம் வாங்க. நந்தி அருளே நாதனம் பெரும் போற்றுவோம். நந்தி அருளே மூலனை நாடினோம். நந்தி அருளாவதியன் செய்யும் நாட்டினி நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. திருமூலவர் சிவா. வேற்றாது விண்ணாது நின்றாய் போற்றி, நீலமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, காற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் வேதமானாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா
சிவாய நம ஐயா. என் பேர் பார்த்திபன். இது பஞ்சாட்சர மலை. பஞ்சாட்சர மலையில் 700 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சிவனை வழிபட்டு வர்றாங்க. அது யாருக்கும் தெரியாது. எப்போ இங்கே வழிபட ஆரம்பித்தாங்கன்னு தெரியாது. எங்களுக்கே சொல் கேள்வியாக 700 வருடமாக இங்கே வழிபடுறாங்கன்னு. இங்கே இருக்கிறது தான் ஆதிலிங்க ஐயா. இங்கே பௌர்ணமி பூஜை, அதுக்கப்புறம் கிரிவலம் வருவோம். கொரோனா டைமில் திருவண்ணாமலைக்கு போக முடியாததுனால அந்த டைமில் இங்கே ஆரம்பித்தேன் ஐயா கிரிவலம். அது தொடர்ந்து வந்து மாதம் கிரிவலம் வர்றோம். பிரதோஷ பூஜை மாதத்தில் 2 பிரதோஷ பூஜை வந்து பண்ணுறோம். திங்கக்கிழமை காலையில் காட்டி வந்து பூஜை பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிற வேண்டுதல்லாம் ஒரு சிலர்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு நிறைவேறுது. அதனால் எல்லோரும் வந்து இங்கே வழிபட்டு போகிறாங்க ஐயா. வணக்கம், என் பேர் நந்தினி. இவர் எங்கள் வீட்டுக்காரர், இவர் என்னோட மருமக. நாங்கள் மாதம் இந்த கோயிலை தேடி பௌர்ணமி பூஜை பண்ணுறதுக்குன்னே வருவோம். நல்லது நடக்கணும் எல்லாருக்கும். அப்படியே சின்ன வயசுலேருந்தே நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். திடீர்னு இந்த கோயில் ஃபேமஸ் ஆனதுனால இங்கே வர வேண்டி வந்திருக்கோம். வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, தொழில் நல்லா விருத்தி ஆகணும், குழந்தைங்க வேணும், நல்லபடியாக படிக்கணும் பசங்க, எல்லா இதுவும் வேணுன்றதுக்காக நாங்கள் இங்கே வேண்டி வந்திருக்கோம். ஓம் நம சிவாய். வடிகொடு தனது அடி வழிபடும் அவரிடர் அடி கணபதி வர அருகில் நின்று கொடை வடிவினர் பயில் வளமுறையும் இறையே. கையில் பெரிய நந்தி தங்களில் வெண்ணை சாத்தி அஞ்சாத வேந்தன் நந்தி அழகிய நகமும் நந்தி குஞ்சர முகத்தான் தந்தை குஞ்சிடும் ரிசிவ நந்தி தஞ்சடனாய் உமையடைந்தேன் தயங்காது எம்மை காப்பாய் சிவா. மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ விங்கலவே மூவாயவே சிவா. வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க போகழி பூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிப்பூசிய உள்ளம் கவக்கல் ஏடுடைய மலராங்கலம் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டமில்லது நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. வீடினார் உலகில் இனிய தொண்டர்கள் கூடினார் அந்நெறி கூட சென்றலும் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காந்தனும் நாடினேன் நாடிற்று நமச்சிவாயவே.
ஓம் நம சிவாய. நம்ம வந்து மலை பார்த்தீங்கன்னா மரகதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா பஞ்சாட்சர மலை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வந்து பூஜை ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்றது. எல்லாரும் பூஜை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கீழே போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலம் சுற்ற போகிறாங்க இன்னைக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நம சிவாய. ஓம் சிவாய நம்ம ஐயா. நம்ம வந்ததுக்கு ஆலயம் பார்த்தீங்கன்னா அதில் தான் மரகதாம்பிகையுடனே ஆகிய அருள்மிகு மரகதேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சாட்சரமலை ஆலயம் ஸ்ரீ காளிகாபுரம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குங்க ஐயா. இங்கே வந்து என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா முக்கன் கொண்ட 700 வருஷத்து பழைய லிங்கம் சுயம்பலிங்கம் இருக்குங்க ஐயா. அது பழுது அடைஞ்சதுனால புதிய லிங்கமாகிய மரகதேஸ்வரர் என்ன பண்ணோம், அடியாதங்களாம் நாங்கள் சேர்ந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரோம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா சோமவாத அபிஷேகம், பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி அபிஷேகம் சிறப்பாக நடக்குங்க ஐயா. பௌர்ணமி அபிஷேகம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கு விபூதி அபிஷேகமும் பால் அபிஷேகமும் சாமிக்கு பண்ணிவிட்டு மலையை சுற்றி ஒரு 9 கிலோமீட்டர் கிரிவலம் நடக்கும் ஐயா. கிரிவலத்துலேருந்து ஒரு 500லேருந்து ஒரு 700 ஆளுக்கு கிட்டத்தட்ட ஆளுங்க வருவாங்க, அடியாதங்களாம் வருவாங்க. இந்த இடத்துல முக்கியத்துவம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா மக்களோட குறை தீர்க்க ஆலயமாக இந்த மரகதேஸ்வரர் ஆலயம் இருக்குது. மக்கள் வந்து நாளுக்கு நாள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற போல் சிறப்பு பூஜை வழிபாடுங்க எல்லாமே பண்ணிட்டு வர்றாங்க. அதுபோல் நம்ம சுற்று வட்டாரத்தில் 80 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட எங்கேயும் இல்லாத நடராஜர் ஆலயம் வந்து இங்கே உருவாக போகுது ஐயா. 700 கிலோவில் கிட்டத்தட்ட சோமாஸ்கந்தர் விக்கிரகம், நடராஜர் விக்கிரகம், சிவகாமி அம்மை, மாணிக்க வாசகர், 50 விக்கிரகம் செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா. அதனோட திருப்பணியும் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கு உண்டான குடமுழுக்கு அபிஷேகமும் நன்னிதாட்ட அபிஷேகமும் நடக்க போகுதுங்க ஐயா.